என் மதிப்புக்குரிய தமிழ் இன சொந்தங்களுக்கும் இந்த தமிழ்நாடை வழிநடத்துகின்ற தமிழக முதல்வர் சோழர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கும் மிகவும் பிரியமான என் மண்ணின் மனவீசும் இந்த வீரசியாமணி ஊராட்சியில் வடநத்தம்பட்டி மஜராவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் என சொந்த மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இந்த செய்தியை கண்டு தமிழக அரசு சரியான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கோரிக்கை பதிவு. அதாவது நான் வாழும் மண் மஜரா வடநத்தம்பட்டி தபால்பட்டி எண் 627862 தென்காசி மாவட்டத்திலிருந்து நான் வாழும் மண்ணில் நடக்கக்கூடிய அடக்குமுறையும் அடிமைத்தனமும் உணர்வுகளையும் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் பறிக்கும் விதமாக நடக்கக்கூடிய காரியங்களை விவரங்களாக அரசுக்கு ஆவணமாக இந்த பதிவை பதிவிடுகிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் ஐசக் டேனியல், ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வீர குடும்ப இல்லம், வடநத்தம்பட்டி வீரசியாமணி கிராமம், தென்காசி மாவட்டம். அதாவது எனக்கு என்னுடைய வயது 52 வயது ஆகுது. 1974 பிறந்திருக்கேன் நான். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே வாழுகின்ற நான் கிறிஸ்தவன். அதே போன்று வடநத்தம்பட்டி மண்ணில் ஒரு 6-7 சபைகளுக்கு கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய திரளான கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கு, கிறிஸ்தவங்களா இருக்காங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று தனி அமைப்பாக இருந்து அவருடைய நல்ல காரியம் கெட்ட காரியங்கள் இருந்து எல்லாமே ஒரு அமைப்பாக அவங்களுக்கு ஒரு நாட்டாமை, ஊர் தலைவர், ஊர் செயலர், ஊர் பொக்கிஸ்தாரர், நிர்வாக கமிட்டியுடைய உறுப்பினர் சொல்லி இவர்கள் வைக்காதபடிக்கு. அது காரணம் என்னன்னா, இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு அரசை ஏமாற்றுவதமாக, அரசுடைய சலுகைகளை ஏமாற்றுவதமாக வாங்கிக்கொண்டு பதவி உயர்வு, பதவி, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய விதமாக அரசை ஏமாற்று விதமாக. ஆனா ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் 6-7 ஆலய தேவாலயங்களில் செல்லக்கூடிய ஜனங்கள். இவர்கள் அரசை கிறிஸ்துவை நம்பக்கூடிய ஜனங்களாக, தேவ ஜனங்களாக இவர்கள் இருந்தால், இவர்கள் 6-7 திருச்சபைகளுக்கு செல்லக்கூடிய இவர்கள் கிறிஸ்தவர் என்று சான்று வைத்துக் கொண்டு பிற்படுத்தப்பட்டவருடைய பட்டியலில் இருந்து கொண்டு அரசு வேலைவாய்ப்பு மற்ற எல்லாம் பெறணும். அதை விடுத்து அரசை ஏமாற்று விதமாக இந்த வடநத்தம்பட்டி மண்ணிலே ஊர் நாட்டாமை இடத்திலே அந்த ஊர் திருக்கோயில் இந்து வழிபாட்டினுடைய காலகட்டத்துக்கு வரி நன்கொடை அன்பளிப்பு கொடுக்கிறார்களாம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் எதுங்கு? கிறிஸ்தவர்களுக்கும் அவங்களுக்கும் அந்நியர்களுக்கும் தொடர்பு எதுங்கு? சம்பந்தம் எதுங்கு? இந்த கலாச்சார தொடர்பை வைக்கக்கூடாது, ஒரு இனமாக இருந்தாலும் எதா இருந்தாலும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் சொந்த ஜனங்களாக, சொந்தக்காரங்களாக மனிதநேய மாண்புடன், மனிதநேய உணர்வுடன் வந்து நல்லது கெட்டது போகலாம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள், வடநத்தம்பட்டி வீரசியாமணி வடநத்தம்பட்டியில் வாழும் கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்பட்டவர் இடஒதுக்கீடுடைய சலுகையை அபகரிக்கும் விதமாக இவர்கள் அந்த இந்து சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலான பகுதி ஜனங்களாக வாழக்கூடிய வடநத்தம்பட்டியில் அவர்களோடு ஒருங்கிணைத்த அன்பளிப்பு என்று இந்துடைய வழிபாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்து அந்த ரசீதுகளை பக்கமாக வைத்துக் கொண்டு இவர்கள் இடஒதுக்கீடு சலுகையை அபகரித்து அந்த இந்து மக்களுடைய சலுகைகளை அபகரிப்பது மட்டுமல்லாமல் அரசை ஏமாற்றி அவங்களுடைய வரிப்பணத்திலிருந்து அந்த சலுகைகள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்பையும் பறிக்காங்க. தாழ்த்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு இருக்கவங்க, பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் போகக்கூடிய இந்த ஜனங்கள் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் இருந்துகிட்டு அந்த வேலை வாய்ப்பையும் பறிக்காங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாடை
வீரசியாமணி கிராம நிர்வாகியார் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் தலையாரி உதவியாளர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தகவல் வட்டாட்சியர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஆட்சியர் நிர்வாகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பல முறை நான் மனு கொடுத்துட்டேன். மாநிலத்துடைய நிர்வாகத்தில் முதலமைச்சர் வரை கொடுத்திருக்கோம். சிறுபான்மையினுடைய ஆணைய தலைவர் சகோதரர் பீட்டர் போன்ஸ் இருந்தார், அவர் வரை கொடுத்தாச்சு. எந்த நடவடிக்கையும் இல்ல, எந்த நடவடிக்கையுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொடர்ந்து இந்த அரசு நான் கொடுக்கக்கூடிய இந்த மனுக்களுக்கு சரியான பதில் இல்லாதபடி இருக்கும் சூழ்நிலையிலே கிறிஸ்தவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, கிறிஸ்தவருடைய உணர்வுகள் பறிக்கப்படுகிறது. 6-7 தேவாலயங்கள் முழுமையுமாக இந்து என்று சான்றுகள் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாக இருந்து அரசு ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் வடதமிழர்கள் வாழக்கூடிய கிறிஸ்தவருடைய உணர்வுகளும் உடைமைகளும் உரிமைகளும் பறிக்கப்படுகிறது. இதை நான் தொடர்ந்து 1990 இருந்து ஒரு 16 வயசுல இருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்தவர்களா நீங்க வரையில இயேசு கிறிஸ்துவ நீங்க நம்புறீல, ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவ நம்பும் போது இயேசு ஒரு பணக்கார கடவுள். என்னுடைய குழந்தையில 16 சொல்றாரு, மகா ஐஸ்வர்யா இருந்தும் என் தரித்திரத்து நிமித்தம் நீங்கள் ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்னுடைய தரித்திர நிமித்தம் நீங்கள் ஐஸ்வர்யாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேற சொல்லுது. அதை அந்த அரசாங்கோடையும் பணக்காரங்க அவங்க பிற்படுத்தப்பட்ட பட்டியலாம் வைக்கிறோம்னு சொல்லி செயல்பட்டு கிடக்கும் பொழுது இவர்கள் அரசையே ஏமாற்றி, அரசுடைய அதிகாரிகளை ஏமாற்றி, இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலைப்பாடுகளில் இவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இதை காரணமாக வைத்து இந்த வடநத்தம்பட்டியுடைய ஊர் நிர்வாகம் பெரும்பாலான அந்த சமூகம் இந்து சமூகம் இருக்கு, இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, சமயத்தை பின்பற்றவங்க, அவங்களுடைய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலே இவர்கள் ஏமாற்றக்கூடிய நிலைப்பாடு இருக்காங்க. கிறிஸ்தவங்களா இருந்து இந்த சீட்டு வாங்கிறதுக்கு ஏமாற்றக்கூடிய நிலைப்பாடு இருக்காங்க. இதை காரணம் வச்சு எங்களுக்கு ஊருக்கு வரி கொடுங்க, அந்த ஊருக்கு வரி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ரீதியில் அந்த பணங்கள் முழுவதும் என்ன செய்யுது, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊர் தரக்கூடிய வருவாயிலிருந்து அந்த வரியை அன்பளிப்புன்னு சொல்லி அந்த ரசீதை பத்திரமா வச்சுவாங்க. அந்த இந்து சமூக மக்கள் அந்த வரி ரசீது எல்லாம் அவங்க போட்டுருவாங்க. அவங்க இந்துக்களா இருக்காங்களா, அவன் யாரோட 10 வருஷம் ஆட்சி சொன்னா முடிஞ்ச இவர்கள் இந்த 2-3 போட்டாவும் ஜாமி போட்டா வச்சுக்கிறது, இந்து சமூக கடவுளுடைய போட்டா. அதுக்கடுத்து அந்த வரி ரசீதி அன்பளிப்புங்கிற ரசீதை வச்சுக்கிட்டு யாராவது சொன்னா உடனே கிராம நிர்வாகிட்டெல்லாம் அந்த மாட்டி உடனே ஏமாற்று விலைகள் வித்தைகள் நடக்கு. இப்படி நடக்கிறதுனால அந்த வடநத்தம்பட்டி மண்ணிலே ஊர் நிர்வாகம் ரசீது நீ அது வரி கொடுக்கல இது வரி கொடுக்கல, ஏன் நீ கிறிஸ்தவர்கள் எல்லாம் அரசாங்கம் ஏமாற்றுவதோடு அரசுடைய வரிப்பணத்தை ஏமாற்றி கொள்ளை கூட்டமாக செயல்படக்கூடிய இந்த கொள்ளை கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தவறி என்ற அரசு அலுவலர்களால் உண்மையிலே கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்க இப்ப இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், இவங்க ஒரு 200-300 குடும்பங்கள் வடநத்தம்பட்டியில் இருப்பாங்க. அப்படிங்கும்போது தனி ஊர் நாட்டாம தனி செயலர் தனி பொக்கிஸ் எல்லாம் போட்டிருக்கும் தனி நிர்வாகமா போயிடும். மடி ஒரு நல்ல காரியம் கேட்டாலும் சொந்தக்காரங்க ஒரு மனிதநேயத்தினுடைய காரியமா ஒரு அன்பான ஒரு காரியமா இல்ல நல்ல எடுத்து போகலாம், பிரச்சனை இல்ல. ஆனால இந்த கிறிஸ்தவர்கள் ஏமாற்றும் வித்தைகள்னால இந்த கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இந்து என்று சான்றிதழ் வைத்துக் கொண்டு நான் பிறப்பால இந்துக்கள் இந்தா தான் இருக்கேன் அப்படிங்க. ஆனா கிறிஸ்தவ சமூகத்துல கிறிஸ்தவனுடைய அமைப்புகள்ல இவங்கள் பதவி வருவதற்காகவும் உதவி வருவதற்காகவும் சலுகை வருவதற்காகவும் அதையும் பண்ணிக்கொண்டு உண்மையிலே கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய என் போன்ற தங்கையாட்டனுடைய குடும்பத்தை சேர்ந்த என் போன்ற ஒரு சில குடும்பங்கள் இருக்காங்க. இவங்கள் எல்லாம் அவருடைய இறப்புல உடையும் ஒரு விளையாட்டையும் அடிமைத்தனத்தையும் அடக்குமுறையும் உருவாக்கக்கூடிய விதங்கள் இந்த வடநத்தம்பட்டி கிராமத்தில் நடக்கு. நேற்று ஒரு கிறிஸ்தவர், உண்மையிலே அவர் கிறிஸ்தவர், அவருடைய இறப்புடைய ரீதியிலே அவர் கிறிஸ்தவத்துடைய சம்பிரதாயப்படியும் அவங்களுடைய மதத்தின் அடிப்படையிலையும் அவங்களுடைய மத போர் ரீதியிலையும் அவ ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. இவர்கள் போய் அவங்களை போய் நீ ஊருக்கு வரி கொடுத்தா தான் நாங்க வருவோம், நீங்க வருவோம், இவன் வந்தா நான் வரட்டாரையா உன்னை வர சொல்றது யாரையா? அந்த அப்பாவி மக்கள் ஐயோ பாவங்க, அவன் ஒடிஞ்சு முடிஞ்சு குடும்ப தலைவரே இழந்து நிற்கான். அந்த பிள்ளைகள சின்ன பிள்ளைகளா இருக்கு. அவங்களுடைய மனைவி முதல் நாள் பார்த்தா ஆளு இரவு பார்த்தாலும் காலையில் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தின் மத்தியில போய் இவன் ஒரு விளையாட்டை விளையாடுறான். இது என்னையா மனிதநேயம்? இது என்னையா ஒரு சனாய நாடு, குடியரசு நாடு, சுதந்திர நாடு? இதெல்லாம் மக்களை பாதுகாக்கக்கூடிய ரீதியிலே பணி செய்யக்கூடிய இந்த அலுவலர்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதாவது
இந்த கிறிஸ்தவர்கள் என்று இருந்து கொண்டு கிறிஸ்தவ உரிமையை பறியக்கூடிய கொள்ளை கூட்டங்களாக இந்திய என்று சான்றுகளை வைத்து ஏமாற்று இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடிய இந்த அரசினாலே, இந்த அரசு அலுவலர்களாலே, குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய செயல்பாடு இன்மைன்னு தான் சொல்ல வேண்டும். நான் இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. பல முறை மனுக்கள் கொடுத்துள்ளேன். சிறுபான்மை மக்களிடம் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும், கரிசனம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காட்டுங்கள். அதால் அவர்கள் ஏமாற்றுத்தன்மையும் உங்களையும் அரசியலமைப்பு சட்டங்களையும் அரசு ஆணைகளையும் ஏமாற்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குகிறீர்கள்? நீங்கள் எடுக்க தயங்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்கள் கிறிஸ்தவருடைய இறப்பு சூழ்நிலையில என்னுடைய கல்யாணம் 2003 நடந்துச்சு. எங்க அப்பாவுடைய இறப்பு 2013 நடந்துச்சு. என்னப்பா எங்கிட்ட கேட்காம கல்யாணம் நான் நாட்டாம ஆரம்பணும். உன நாட்டாம இங்க வேலையா இல்லையா? இங்க சவ மூப்பரு தான் வேலை. எங்க சவ மூப்பரு தான் எங்களுக்கு நாட்டாம, போதகர் எங்களுக்கு நாட்டாம போயா அப்படின்னு. அவர் இந்துக்களா இருந்துகிட்டு அவர் நாட்டாம பொருளையும் மூப்பருக்கு இங்க இருக்கான். மறுபடி மூப்பருன்னா வா வட வெளியே நாட்டாம வெளியே போனேன். இப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒரு கல்யாண நேரத்துல துன்புறுத்தல். அதே மாதிரி அப்பாவுடைய அடக்காரங்களை பண்ணும்போது இந்த அரசு பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய சுடுகாடு இடுகாடுகள்ல அடக்கம் பண்ண வேண்டாம், அவங்களோட நம்ம தொடர்பு இருக்கக்கூடாது, நம்ம கிறிஸ்தவம்டான்னு சொல்லி எங்க அப்பா தங்கையாட்டியார்கள் சொல்லிருக்கும் போது என்னுடைய குடியிருப்பு மனையிலே அரசுடைய நத்தம், ஒரிஜினல் நத்தம் மனையிலே நான் வைக்கும் பொழுது எப்படி ஊருக்குள்ள வைப்பா, என்னோட வீட்டுல வைப்பா? என்னுடைய உரிமை, நான் ஜனநாயக நாடு, எனக்கு குடியரசு நாடு, நான் இந்திய பிரஜை, எங்க அப்பா இந்திய பிரஜை, ஒரு இந்தியன் கிறிஸ்டின், ஒரு படிப்பறிவில்லாத சரியான சூழ்நிலையிலே தொழில் கருவி படிச்சாளு, அதாவது ஒரு தொழில் கல்வி பட்டயம் படிச்சாளு. அப்ப இப்பதான் டிப்ளமோ டிகிரி எல்லாம் இருக்கு. அப்பவுமே வெள்ளைக்காரனுடைய காலத்துல கணக்காப்பல வளர்ச்சியில படிச்சாளு, ஐடி கார்பெண்டர் டெக்னாலஜி முடிச்சாளு. அப்படி இருக்கும்போது அவருடைய இறப்புல அப்படின்னாங்க. உடனே மாவட்ட காவல்துறை அப்ப திருநெல்வேலி மாவட்டம் ஆரம்பிச்சு 2013 காவல்துறையுடைய அதிகாரி இடத்துல தொடர்பு, கலெக்டர் தொடர்பு சொன்ன உடனே ஓடனா எல்லாம். இப்படி ஊர்களிலே பட்டி மண்ணிலே ஊர் நாட்டாம ஊர் பணம் கொடு என்றால் நீ இந்து சமூக மக்களுக்கும் கிறிஸ்தவருக்கு என்ன தொடர்பு? நீ எப்படி எங்க இடத்துல ஒரு சமூகம் என்றால் ஊர்ல ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் இருக்குன்னா உன்னுடைய சமய வழிபாடு, உன்னுடைய கோயில் வழிபாடு எல்லாம் விட்டுட்டு பொது அதுல மொத்தமான ரீதியில ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கா, ஒரு 1000 வரி இருக்குன்னா 1000 வரி டிவைட் பண்ணி வகுத்து ஒரு நபர் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வரணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எதுக்கு அதாவது இந்த ஊர் முளைச்சனால பணம் எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காங்க. 5 பைசா பின்னடைவு. அது ஒரு இப்பொழுது இருப்பு இல்ல. ஒரு சின்ன 50 வீட்டுக்காரங்க கூட 100 வீட்டுக்காரங்க 50 லட்சம் வச்சிருக்கான், 1 கோடி வச்சிருக்கான். இந்த ஊர்ல ஒண்ணும் கிடையாது. பாருங்க, இதே நிலைப்பாடு ஒரு அரசு இபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன்ல இருந்த ஒரு மனிதனுடைய அம்மாவுடைய ரீதியில, அப்பாவுடைய ரீதியில இருக்கும்போது அந்த அம்மா தெளிவான இருந்தாங்க. நான் தான் பிரசங்கம் போய் பண்ணி அடக்கம் பண்ணேன். அந்த அம்மா இறந்த உடனே அங்க போய் ஆட்டங்கட்டான். இவ்வளவு ரூபா கொடுத்தா நான் வருவோன்னு. யாரையா உன்னைய வர சொல்லுதா? நீ என்னையா எங்களுடைய உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பு கொடுக்காத நீ எப்படி சொந்தக்காரனாவ? செத்த இடத்துல போய் நீ வியாக்கியனமும் வாதங்களையும் பண்ணக்கூடிய நீ ஏன் இங்க இடத்துக்கு உனக்கு வேலை? நான் தெரிஞ்சா தெரியாமலோ இறந்து விட்டு முடிச்சு வந்து ஐசக் டேனியல், டாக்டர் ஐசக் டேனியல் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியையும் துன்புறுத்துவதாக நடத்துகிறோம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் நம்முடைய அரசு தமிழ்நாடுடைய அரசு ஆணைகளும் உங்களை பதம் பார்க்கும் என்பதை இந்த தமிழ்நாடு இந்த வடதத்தப்பட்டியுடைய நாட்டாமை மற்றும் ஊர் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். உனக்கு என்ன தெரியுமா? சும்மா புடிச்சுக்கிட்டு இதோ மானியம் போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன நடக்கு? கொஞ்சமான மணியாவனம் ஈரம் உடம்புல ஈரம் இருக்கணும், ரத்தம் நல்ல ரத்தம் போடணும். அதாவது நீ என்னவும் பண்ணிக்க, உன்னை வெகுமதி வாங்க, எது வாங்க. அன்றைய காலகட்டத்தில் அவன் குடும்ப தலைவராக இருந்திருக்கான்.
குடும்ப தலைவனா இழந்து நிற்க ஒரு பொம்பளை பிள்ளைய சின்ன பிள்ளைய சூழ்நிலை. நீ 4 நாள் கழிச்சு கூட எனக்கு இவ்வளவு வேணும் ஒரு கேட்டா கூட அது ஒரு சரி போறாமனு விட்டுடலாம். அந்த காலகட்டத்தில் நைட் இரவு பார்த்த பையன் காலையில இல்ல, அங்க போய் நீ போய் ஒரு ரீல ஒரு கிறிஸ்தவன், அவன் இந்தியன் கிறிஸ்டியன், அவன் போய் ஒரு ஊர் நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே இந்து சமூகத்தினுடைய ஊர் நிர்வாகத்தினுடைய நாட்டாமை இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அங்க போய் என்ன ரீதியில பண்ணுவிய? இந்த நிலைப்பாடு முற்றிலும் அரசுடைய அரசியல் சட்டத்திற்கும் தமிழ்நாடு ஆளுமையினுடைய நிர்வாகத்திற்கும் உண்டான ரீதியிலே மக்களை புண்படுத்துவதமாக வேதனைப்படுத்துவதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டும் என்னுடைய எல்லாத்தையும் படிப்படியா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த நிலைப்பாடுகளை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதை நிறுத்திக் கொள்வதற்காக இந்த அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோன்று வடவர்த்தப்பட்டியிலே கிறிஸ்தவர்கள் என்று இருந்து கொண்டு இந்திய என்று சாதிச்சார்களை பெற்றுக் கொண்டு இந்த கூட்டங்களோடு ஒப்பிட்டு ஒப்பாரி அடிக்கவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ கிறிஸ்தவனாரா கிறிஸ்தவனாரு, கிறிஸ்தவன் அல்லாத இந்து சமூக பெரும்பான்மை மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நீ இந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு ஏன் நீ வருகிறாய்? உனக்கு போத பண்ணக்கூடிய போதகன் ஏன் நேரத்தை பணி செய்கிறான்? உன் படிய ராஜ்யம் ஆண்டு போ, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்காரு. வேதத்தை போய் ஒழுங்கா சொல்லியா சொல்லலையா? மத போதருக்கும் வழிகாட்டி ஆகிய உன்னுடைய வாத்தியார் ஆகிய கிறிஸ்தவ வாத்தியார் ஆகிய உனக்கும் சொல்லுதேன் எச்சரிக்கையான செய்திய. இது நீ சொல்லிட்டு போ, படைப்பு ஊதியத்தை வாங்கிட்டு போவ, வந்தா காணிக்க தோசமா கொடுப்போம் வாங்கிட்டு போவ. பாதிக்கப்படும் இந்த வளர்ந்தப்பட்டி மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவன் ஆகிய ஐசக் டெனில் போன்ற நபர்கள் உரிமைகளையும் உணர்வுகளையும் பாதிக்கப்பட்டு வேலைப்படக்கூடிய அல்லல்படுகின்ற அப்பாய்த்தனமான நிலைப்பாடுகள் இதெல்லாம் காணும்போது எங்களுக்கு மனவேதனைகளும் மனவேதனை புண்படக்கூடிய காரியமா இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் 1990 இந்த நிலைப்பாட்டை நான் கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கேன். பல மனுக்களை போட்டிருக்கேன். தகவல் வட்டாட்சியர் இருந்து வீரசாமி கிராம நிர்வாகிகள் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? வீரசாமி கிராமத்தில் இருக்கக்கூடிய வருவாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆல இந்த நிலை இத்தோடு நிற்க வேண்டும். இதற்கு முழு வடிவம் கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வரக்கூடிய நீங்கள் கிறிஸ்தவர் என்று வாழுங்கள். கிறிஸ்தவர் என்று உங்களுக்கு தனித்துவமான ஒரு அமைப்பை வைத்துக்கோங்க. இந்து சமூக மக்கள் எப்படி வடவர்த்தப்பட்டியில் அவங்க ஒரு நாட்டாம நிர்வாகம் இருக்கோ அதுமாதிரி கிறிஸ்தவ நாட்டாம நிர்வாகம் உனக்கு திராணி இல்லைன்னு சொன்னா நீ போய் இந்து சமூகத்தோட இருந்து அவங்களோட போய் இருந்து அவங்களோட போ. கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு வராத, அங்க உரிமை உள்ளாத, என்னுடைய உரிமையை பறிக்காத. உனக்கு அங்க என்ன பிரசங்கம் பண்ணத? நான் கிறிஸ்தவ ஒரு தியாலஜி இறையில் படிச்ச ஒரு போதகர், மத போதகர் கூட. நான் போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. உனக்கு அங்க என்ன வேலை? படிக்க ராமன் எடுக்க பெருமாள் மைக்கு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கிறது வேதம், போடுது வெளி வேதம். படிக்கிறது வேதமா, வேத வார்த்தைகளா, இயேசு கிறிஸ்துவ தலைவரை ஏத்துக்கிறது, கடவுளை ஏத்துக்கிறது. இங்க போடுறதெல்லாம் வேசக்காரனா. உன் வேசங்களை உடைத்தெறிந்து கிறிஸ்தவனாக வேஷம் தரி. உன்னிடத்திலே நீ கிறிஸ்தவனாக ஒரு அமைப்பை உருவாக்கு. கிறிஸ்தவனாக வாழ்ந்த நாட்கள் குறைவு, வாழும் நாட்கள் குறைவு. நாட்டு பார்த்த ஆளு காலையில் இல்ல. இது போல நீ இன்று இருக்க நாளைக்கு இல்லாம போறால் நீ பிறப்பு ஒண்ணா இறப்பு உண்டு. இன்று இருக்கவர் ஆனால் இருக்க மாட்ட. இல்லாம போறால் நீ காத்து வைத்த அந்த காரியம் என்ன? கிறிஸ்தவ தத்துவம் என்ன சொல்லுது? மறு ஜென்மம் உண்டு, உயிர்த்தெழல் உண்டு, 1000 வருஷ அரசாட்சி உண்டு என்று சொல்லுகிறது. நீ அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு வரக்கூடிய ரீதியிலே, நீ பங்கு கொள்ளக்கூடிய ரீதியிலே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறாய். ஆனால் நீ இரட்டை வேஷம் ஏற்படுகிறாய். இந்த அரசையனை ஏமாற்றுகிறாய். அப்பாய் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடை ஏன் பறிக்கிறாய்? அவருடைய வேலைவாய்ப்பை ஏன் பறிக்கிறாய்? சாதி சிந்தித்து பார்க்க மட்டும் கிடையாது. இத்தோடு இந்த காரியம் வடநத்தம்பட்டியிலே
கிறிஸ்தவர்களிடத்திலே இந்து சமூக மக்கள் பெரும்பான்மை என்று ஊர் காரியம் ஊர் பணம் சொல்லக்கூடிய ரீதியிலே கேட்டு வராதபடிக்கும் அவருடைய சாவடவருடைய காலகட்டத்திலே சாவ ஒரு பக்கம் இருக்கும்போது தர்க்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை நிலைப்பாடுகளும் இருக்குமானால் சரியான சட்டப்படியான தீர்வு காண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வழிகோலா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று இந்து சான்று வைத்துக் கொண்டு இந்து செல்களை பெற்றுக்கொண்டு அப்பாயி தாழ்த்தப்பட்டவருடைய மக்களுடைய தாழ்த்தப்பட்ட இந்து மக்களுடைய இடஒதுக்கீடு செலவுகளை அமெரிக்க கொடுத்த கொள்ளை கூட்டங்கள் மீது தமிழக அரசும் தென்காசி மாவட்ட நிர்வாகமும் சகோதர வட்டாட்சியருடைய நிர்வாகமும் கிராம நிர்வாகத்துடைய வீரசாமி கிராம நிர்வாகமும் அதை ஆளுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கிராம நிர்வாக உதவியாளருடைய தலையாரியும் வருவாயாளர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவருடைய சரியான அஜாக்கிரதையும் செயல்பாட்டின்மையும் இவருடைய சரியான பணியின்மை காரணமே இந்த கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தும் காரணம் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இது தமிழக முதலமைச்சருடைய மு க ஸ்டாலினுடைய கவனத்திற்கும் நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தால் என் போன்ற மக்களுடைய கிறிஸ்தவருடைய உணர்வுகளும் உரிமைகளும் பறிக்கப்படும் நிலையை இந்த பதிவை கண்டு இந்த கோரிக்கை கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தென்காசி மாவட்டத்திலே வீரசாமி கிராமத்திலே வடநத்தம்பட்டி மஜராவிலே இதுபோல நிகழ்வுகள் வருகாலத்தில் நடவடிக்கை கிறிஸ்தவர்கள் புண்படுத்தாதபடிக்கு போலி கிறிஸ்தவர்களாக அதாவது இந்து என்று சான்றிதழ் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்று பொழிவுகள் மீது உடனடியாக டோர் பை டோராக அவர்களை அரசியல் நடவடிக்கை எடுத்து திருச்சபை சென்றா திருச்சபை பண்ணு கிறிஸ்தவனாயிரு இல்லை என்றால் வெளியேறு சொல்லக்கூடிய நடவடிக்கை ஆய்வு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக இது ஒரு ஆய்வு கமிட்டி அமைக்க வேண்டும். ஆய்வு கமிட்டி அமைக்க தென்காசி மாவட்ட ஆட்சியருடைய நிர்வாகத்திற்கு ஆணை விரைவித்து உடனடியாக மாவட்ட அளவிலான ஆய்வு கமிட்டி அமைத்து ஆய்வு செய்து உடனடியாக இந்த உணர்வு மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் சொல்லி இந்த கோரிக்கையை அரசுடைய பார்வைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பார்வைக்கும் முன்வைக்கிறேன். இவன் டாக்டர் ஐசக் டேனியல், ஜெயின் ஜார்ஜ் கோட்டை வீர குடும்ப இல்லம், வீரசாமி ஊராட்சி, வடநத்தம்பட்டி மஜரா, சங்கரல் வட்டம், தென்காசி மாவட்டம். நன்றி, வணக்கம்.